என்னடி ஃபாத்து இதெல்லாம்? இதான் வர நேரமா? என்னடி கோலம் இது? கண்ணாடி கழட்டு. வா நீயும் கண்ணாடியும். நீ எங்க போயிருந்த? அம்மா உங்களுக்கு அது கேட்கலையா? எனக்கு நல்லா கேட்டுச்சு. உங்க அப்பா கேட்காம இருந்தா சரி. அவ ரொம்ப நேரமா உன்னதான் தேடிட்டு இருக்கா. ஓ அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதும் நீங்க வரமாட்டேன்னு நினைச்சனே. உன் கல்யாணமா இருந்தா வந்தே இருக்க மாட்டேன். உன் டேஸ்ட்லாம் பிராய்லர் கோழி தானே. சீ போயிட்டு வா போட்டோ எடுக்கலாம். ஆக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? ஓகே சார், கொஞ்சம் பக்கத்துல வாங்க. நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. சேர்ந்து நில்லுங்க. அழகா இருக்கல்ல? எடுத்தாச்சு, வந்துடலாம். வா நம்ம போலாம். ஹாய். எப்படி? ஹாய் வர. என்னடி கல்யாண பொண்ணு? ஹாய். நாங்க லேட்டா வந்துட்டோம். இனிமே எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இங்க பார்த்து சரிங்க. ஓகே, 4 பேர் சேர்ந்த மாதிரி பக்கத்துல உட்காருங்க. நல்லா க்ளோஸா. ஓகே, ஒரு செல்ஃபி எடுக்கலாம். எடு. ஓகே சூப்பர். ஓகே சாப்பிட்டு போங்க. என்ன முனிர், உன் பொண்ணை இங்க கொஞ்சம் கூப்பிடு. உங்க கமெண்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ். ஃபாத்து இது வந்துடுறேன். பொண்ணுங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சரிதானே முனிர்? இந்த மாதிரி கடவுள் மேல பயம் இல்லாம பொறுப்புலாம் சுத்துற பொண்ணுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கை செட் ஆகாதுப்பா. ஆம்பளை பசங்க பந்து உதச்சு விளையாடுற இடத்துக்கு போய் இவன் என்னமோ உளறிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்களே, உண்மையா? எல்லா இடத்துலயும் இப்ப ஃபுட்பால் வந்துருச்சாமே. அதுவும் பசங்க போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தலையை கூட மூடாம இவ போட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்கா. போட்டோ கூட கிடையாது, சலிப்பி சலிப்பி. இல்ல காதரனா, அது வந்து உனக்கும் ரெகனா வயசு தானே ஆகுது. அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம். மாப்பிள்ளை யாரு? MBA முடிச்சுட்டு துபாயில் இருக்கார். என்னதான் நீங்க முன்னேற்றம்னு சொன்னாலும் கல்யாணம் பண்றதுக்கு பசங்களுக்கு அடக்க உடக்கமான பெண்ணு தானே வேணும். பொண்ணு கொஞ்சம் நல்லா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இருக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்க இப்படிதான் வேணும்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது? அந்த மாதிரி சில பசங்க இருப்பாங்க, ஆனா எல்லாருமே அப்படி கிடையாது. அப்புறம் எல்லாத்தையும் சரிக்கு சமமா செய்யற பொண்ணுங்களை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஐயோ, நீ யூனியன்காரன் மொய்தோட பையன் தானே? அதுக்கு அவன் கொடி பிடிச்சி ஜெயிலுக்கு போனானே, உள்ள இருக்கானா வந்துட்டானா? இன்னும் ஒரு வார்த்தை பேசின அடிக்கிற அடியில மூஞ்சிலாம் உடைச்சிடும். குடும்பத்தில் ஒருத்தனா நினச்சி சொன்னேன். கல்யாணம் நடக்கணும்னா பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். ஆசி, நீ அவளை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போ. முனிரப்பா, இந்த ஆள் சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். நீ எதுக்குடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? வாடா போலாம். என்ன ஃபாத்து இது? இது ஒன்றும் திடீர்னு வந்த சம்பந்தம் இல்லை, கொஞ்சம் முன்னாடியே வந்தது தான். நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்லலான்னு இருந்தேன். நேற்று நடந்த சம்பவத்தினால ஒன்றும் பொண்ணு பார்க்க வர சொல்ல. நீங்கள் ஏன் இப்போ இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நேற்று இந்த கிழமை பேசினதை வச்சுட்டு தானே இப்படிலாம் பண்ணுறீங்க. முதல்ல எழுந்து போங்க. ஃபாத்து, ரெஹனாவோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே உங்க அப்பா கல்யாண புரோக்கர் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து தான் அந்த டீட்டெயிலாம் சொன்னா. முதல்ல அவங்க வந்து உன்னை பார்க்கட்டும். உங்க அப்பா வாக்கு கொடுத்துட்டாருல. அம்மா அதெல்லாம் கண்டிப்பா முடியாது. நாளைக்கு எனக்கு காலேஜ் போகணும், இன்டர்ன்ஷிப் செய்யறதுக்கான வேலையை பார்க்கணும், ப்ராஜெக்ட் முடிக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஏன் கல்யாணத்தை பத்தி முதல்ல ஏன் கிட்ட தானே பேசணும். என்ன கேட்டா அவங்கள வர சொன்னாரு? எப்பவும் உனக்கு ப்ராஜெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பந்துக்கு பின்னாடி போய் கத்திக்கிட்டே இருப்பி. அப்பெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் வராதா? ஃபாத்து, நான் சொல்றத கேளு. வர்றவங்க நல்ல குடும்பம். இது நடந்ததுன்னா உனக்கு தான் ரொம்ப நல்லது. ப்ராஜெக்ட் இருக்கும். நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு லா படிக்க தான் பிடிக்கும்னு. நம்ம குடும்பத்துக்கு வக்கீல் போலீஸ் ஆகிறதுலாம் சரி வராதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரி எடுத்து டீச்சர் ஆக சொன்னீங்க. பொண்ணுங்களுக்கு டீச்சர் ஆகிறது தான் சரியா இருக்கும்னு சொன்னீங்க. அப்ப நிறைய ப்ராஜெக்ட் இருக்க தான் செய்யும். அதுக்காக நான் வெளியே போய் தான் ஆகணும். நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப ஏன் தலையில பழைய போடாதீங்க. ஆமாண்டி, நான் தான் காரணம் எல்லாத்துக்கும். உன்னை படிக்க வச்சுதான் நான் செஞ்ச தப்பு. அதானே எல்லா பொண்ணுங்கள மாதிரி கொஞ்சம் படிச்சுட்டா கல்யாணம் வேணாங்கிறது. உன்னால என் மான மரியாதை எல்லாம் போகுது. ஃபாத்து, முனிரு, நீ அவங்கள வந்து பார்க்க சொல்லு. இவ வருவா. பாட்டி விடு, பாத்துக்கலாம். குடும்பமே சாவடிக்குது. ஃபாத்திமா, நீ அங்க போய் நின்னா போதும். உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணல. அவங்க அப்படி பேசினப்போ உங்க அப்பாவுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனா டீச்சர், அது ஏன் லைஃப் இல்ல. என்கிட்ட கேட்காம எப்படி அவங்க வர உன்னை சொல்லலாம்? கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா என்ன? நீ முதல்ல அவனை போய் பாரு.
நான் அது வரைக்கும் உன்னோட இன்டர்ன்ஷிப் பத்தி என்ன பண்ணலான்னு பாக்குறேன். ம். இனாகரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க பாரு பாலச்சந்திரன் சோழிக்காடு. எத்தனை வருஷம் ஆனாலும் கேம்பஸ் விட்டு போகும்போது அவர் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். மிஸ்ஸுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு போல. எனக்கு கேம்பஸ்னு சொன்னா துல்கர் சல்மான் ஞாபகம் தான் வரும். அப்படியா? பொடி. ஃபாத்திமா தானே கமெண்ட்ரி? எஸ் சார். இங்க தான் படிக்கிறீங்களா? ஆமா சார். இவங்க ரொம்ப நல்லா கமெண்ட்ரி பண்ணுவாங்க ஃபுட்பால். சார் நீங்க உங்க ஊருக்கு போயிருந்தீங்கல்ல? ஆமா, செவன்ஸ் ஃபுட்பால் தொடக்க விழாக்கு நான் போயிருந்தேன். அன்னைக்கு இந்த பொண்ணு தான் கமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க. சின்ன ஒரு டீ பார்ட்டி இருக்கு ஆஃபீஸ்ல. வாங்க டீச்சர். கம் ஃபாத்திமா. நீ மட்டும் வரலன்னா உனக்கு பொண்ணு இருப்பேன். பழைய லவ்வெல்லாம் மறக்கல போல. போடி. ஃபாத்திமா சார் வராரு. சார் இது ஆன்சி டீச்சர். சாரோட பழைய ஃபேன். இப்போ என் ஃபேன் இல்லையா? இப்பவும் ஃபேன் தான் சார். ஃபாத்திமா சார் நான் சொன்னதை நீ மறந்துடாத. உன்னுடைய மொழி ஆளுமை, அந்த திறமை எல்லாருக்குமே கிடைக்காது. இன்னைக்கு கமெண்ட்ரி பண்றதுக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் தாராளமான ஸ்கோப் இருக்கு. இந்த வாய்ப்பு உனக்கு ஒரு அற்புதமான கதவு திறந்திருக்கு. அந்த கதவை நீ மூடாம இருக்கணும். நேரம் வரப்ப நான் உன்னை கூப்பிடுறேன். அப்பா வந்தா போதும். அப்புறம் அவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்காம அமைதியா இருக்கணும்னு அப்பா சொன்னாரு. அமைதியா இருக்கணுமா? நானா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே புரியுதா? ஒருத்தன் இங்க வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போவான், அவன்கிட்ட பேசக்கூடாதா? உன்னால பேசாம இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் அளவா பேசு. சும்மா நிறைய கேள்வி கேட்டு நச்சரிக்காத. என் பிபியை ஏத்தாம இரு, சரியா? நான் யோசிக்கிறேன். ஃபாத்து, அவனை ரொம்ப நல்ல பையனா வளர்த்துருக்குறோம். சின்ன வயசுல இருந்து அவன் பால் விளையாட கூட கிரவுண்டுக்கு போனதில்லை. அதனால தான் துபாய்க்கு போய் நல்ல வேலை கிடைச்சு ஐபோன் வாங்கி இப்போ கார் வாங்கியிருக்கான். எங்க பந்து விளையாடுறது ஒரு தப்பா? பிரச்சனை தான். பசங்களுக்கு படிக்கிறத விட பந்து விளையாட்டுலாம் ஒன்றும் முக்கியம் இல்லையே. படிப்புக்கு அப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே. சரி, போய் உன் பொண்ணை கூப்பிடுவான். கூப்பிடு. ஃபாத்து, இவங்க தான் நவாஸோட அம்மா. 165. என்னது? என் ஹைட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல? நீ என்னம்மா படிக்கிற? பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. நாங்கள் ஒன்றும் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிலாம் இல்லை. நாங்கள் எல்லாரும் சினிமா பார்க்க கூட போவோம். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ஜீன்ஸ் போடுறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாப் மட்டும் இறக்கமா போட்டால் போதும். நீ எங்கள் இஷ்டம் போல் இருக்கலாம். மாப்பிளையும் பொண்ணு தனியா பேசுறதா இருந்தா பேசிக்கிட்டுமே. அவங்க பேசட்டும். அவங்க சம்பந்தம் தானே முக்கியம். தேங்க்யூ. சட்டுன்னு வந்துரு. உங்க பேரு நவாஸ் தானே? ஆமா, நவாஸ். படிப்பிஸ் நவாஸ். லைட்டா. நம்ம அந்த பக்கம் போய் பேசலாமா? அந்த பக்கமா? ஐயே, எனக்கு நிக்காக்கு பையன் பார்க்குறாங்கன்னு நேற்று தான் தெரியும். ரீசெண்டாக தான் என் ஃப்ரெண்டு ரெஹனாவோட கல்யாணம் முடிஞ்சுது. அது முடிஞ்சு வந்த உடனே எங்கள் அப்பா உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னார். ரெஹனாக்கு கல்யாணம் முடிஞ்ச டென்ஷன்லேயே எங்கள் அப்பா உங்களை கூப்பிட்டுட்டாரு. அதான் நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன். நீங்கள் எப்போவுமே ஃபோனில் தானா? அப்படி இல்லை, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன். நீங்கள் புக்ஸ் படிப்பீங்களா? படிக்கிற பழக்கம் இல்லை. புக் படிக்க மாட்டீங்களா? இல்லை. அப்போ சினிமா பார்ப்பீங்களா? அது சினிமா. உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? அப்படி இல்லை, சும்மா கேஷுவலாக பார்ப்பீங்கன்னா? ஜாலியாக தேட்டர் போய். நீங்கள் ஃபுட்பால் பார்ப்பீங்களா? விளையாடுவீங்களா? இல்லை, ஃபுட்பாலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் அர்ஜென்டினாவா பிரேசிலா? இல்லை வேணாம், மேட்ரிடா சிட்டியா? இந்த சிட்டினா என்ன எனக்கு புரியலையே. மான்செஸ்டர் சிட்டி. கெவின் டெப்ரைன் இருக்கான்ல? கெவின்? சரி, அதை விடுங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. துபாயில் எந்த கம்பெனி? என்ன போஸ்ட்? அது ஒரு புது கம்பெனி. ஜெர்மனில தான் மெயின் ஆஃபீஸ். அங்க ஃபேமிலி விசா தானே? கல்யாணம் ஆனா என்ன கூட்டிட்டு போவீங்களா இல்லை இங்கே விட்டுருவீங்களா? இப்போ ஃபேமிலி விசால இல்லை. ஆனா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இங்கே படிச்சீங்க? ஃபரோக்லையா? என்ன நவாஸ், இங்க வா. சரி, நான் வரேன். அப்போ ஃபேமிலி விசா? நான் படிச்சது. இருங்க, எங்க போறீங்க? உங்கள்கிட்ட இன்னொன்னு கேட்கணும். லாட்டரி டிக்கெட் வாங்குவீங்களா?
செவன்ஸ் மேட்ச் அப்பதான் உன்னோட சவுண்டையும் உன் பேரையும் கேட்டேன். அப்போ ஃபெடரேஷன் லெவல் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ செமி ஃபைனலுக்கும் ஃபைனல் மேட்சுக்கும் உன்ன மாதிரி போல்டான வாய்ஸ் வேணும் தான் உன்னை தேடி வந்திருக்காங்க. ஆனா நிஜமா உன் கமெண்ட்ரி வேற லெவல். அதை உன்கிட்ட நேர்ல சொல்ல தான் கூப்பிட்டோம். நீ லேட்டா வந்துட்ட. இல்லைன்னா ஃபெடரேஷன் மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடியும் உன்னை பாராட்டி இருப்பேன். உனக்கு பூமாலை ஐயோ போட்டு. பூமாலைலாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க பாராட்டினதே எனக்கு போதும். அதுல இருந்து வர சந்தோஷத்தை பூமாலை எல்லாம் தர முடியாது. இதை எங்களுக்காக வாங்கிக்கணும். வாங்கிக்க. நான் பேரம் பேச விரும்பல. ஃபெடரேஷன் கப் ஆரம்பிக்கிறப்போ உங்களை கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் மேட்ச் இருக்கு. கடைசியா ஃபைனல்ல கூப்பிடுவோம். சரிதானே ஜெயம்? ஆமா, இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ஜோனும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்புறம் இந்த பழைய ஆட்கள உன்னோட கமெண்ட்ரியை பத்தி எதோ சொல்றாங்க. அதை எதையும் காதுல வாங்கிக்காத. ஜெயம், ஹாய். ஹாய். இங்க டிராப் பண்ண சொல்லி கேட்டேன். ஆனா கிளம்புற டைம்க்கு வந்திருக்கான். இது வர. என்ன அண்ணன் இல்ல. சரி நான் கிளம்புறேன். சரி பாப்போம். நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன். அடுத்த சீசனுக்கு வர சொல்லிருக்காங்க. பின்ன உன்னை கூட்டு வந்தது யாரு? அதான் இவ்வளவு சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் என் அண்ணன் தான் காரணம். அவங்கள்ட்ட எவ்வளவு கறந்தா? இல்ல அவங்கள்ட்ட எவ்வளவு காசு வாங்கினான்னு கேட்டேன். ஓ அதெல்லாம் ஒண்ணும் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். இதுல சப்ப மேட்ரு. இதை விட பெரிய பெரிய அமௌண்ட்ல வர வேண்டியிருக்கு. ஓ நீ வீட்டுக்கு வா. அங்க உனக்கு ஒரு பெரிய இடியே காத்திருக்கு. என்னாச்சு? அத பத்தி இப்போ உனக்கு தெரிய வேணாம். முதல்ல வண்டியில ஏறு. வா. ரெட் கார்டு காட்ட போறாங்களா? செல்லம் உனக்கு ஃபைனல் விசிலே ஊத போறாங்கன்னு நினைக்கிறேன்.